இனிமையாய், அழகாய், அன்பாய், அடக்கமாய், அருமையாக பேசுகின்ற ஆர்வத்தோடு ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து எங்கள் பட்டிமன்றத்தை ரசிக்க ருசிக்க காண வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பது இந்த பட்டிமன்றத்தின் நடுவர் 7ஆம் வகுப்பு மாணவன் ரா. சிவபிரகாஷ். எத்தனையோ தலைப்பு, எத்தனையோ பட்டிமன்றங்களை பார்த்திருப்போம், கேட்டிருப்போம், ரசித்திருப்போம். ஆனால் இப்போது நீங்கள் காண இருக்கும் பட்டிமன்றத்தின் தலைப்பு வித்தியாசமானது, விறுவிறுப்பானது, விசேஷமானது. அப்படி என்னையா தலைப்பு? அதுதான் விதியா மதியா, விதியா இல்ல மதியா. எல்லாரும் சொல்றாங்க எதனாலதான் என் தலையெழுத்துன்னு. ஒருத்தருக்கு பெரிய நோய் வந்துருச்சு, அதுல கூட தலையெழுத்துனா சொல்றாங்க. ஏன் ஒருத்தருக்கு பெரிய ஆக்சிடென்ட், ஆனா அவருக்கு உயிர் போகல, அதை கூட எல்லாரும் தலையெழுத்துனா சொல்றாங்க. ஏன் நான் இப்ப நடுவுல உட்காந்து பேசிட்டு இருக்கேன், அது நீங்க கேக்குறீங்க. நீங்க கூட சொல்லலாம் எல்லாம் என் தலையெழுத்துன்னு. ஆமாங்க, எல்லாமே விதி, தலை விதி அப்படின்னு இந்த பட்டிமன்றத்துல ஒரு குழு பேச வந்திருக்காங்க. என்னையா விதி விதின்னு பேசுறீங்க? அறிவில்லாம இவ்வளவு பேருக்கு பேசுறீங்க. என்னைக்கோ போற உசுர பல வருஷமா காப்பாற்றது மனித அறிவால கண்டுபிடிக்கப்பட்ட மாத்திரை, மருந்து, டாக்டரோட மூளை, இதெல்லாம் அறிவு தானே? அறிவுனா மதி. என்னையா ஆக்சிடென்ட் பேசுறீங்க? ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுன்னா மனித அறிவால பல விதிகளை போட்டு வச்சிருக்கானுங்க. ஆனா நம்ம பசங்க என்னமா வண்டி ஓட்டுறானுங்க? பட்டிமன்றத்துல பேசுற விதியையும் மதிக்கிறது இல்ல, டிராபிக் போலீஸ் போட்ட விதியையும் மதிக்கிறது இல்ல. நான் இந்த மைக்கை பிடிச்சி பேசுறேன், இதை பல மடங்கு சத்தமா உழைக்கிறது காரணம் மனித அறிவு தான். ஆமாங்க, எல்லாமே அறிவு அறிவு அறிவு, அதாவது மதி 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 அப்படின்னு இந்த பட்டிமன்றத்துல ஒரு குழு பேச வந்தாங்க. எந்த குழு சிறப்பா பேசி விதியா மதியானத இந்த பகுதியில் அன்பான பெற்றோர்களே, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. அப்புறம் காவல்துறை அணுகிற மாதிரி ஆயிடும். ப்ரோக்ராம் அமைதியா நடக்கணும், நீங்களும் கண்டுபிடிக்கணும். நாங்களும் ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தணும். ஆன் பண்ணாமே விட்டுட்டேன் நான். ஒரு கையில புடிச்சு பேசிட்டு இருக்கோமே, இந்த மைக் இதுல இருந்து உருவாடுச்சு. அறிவு அறிவுலன்னா வந்திருக்கும் அந்த மைக், லைட், போனு, ஃபேன் எல்லாம். நடுவர்களே, ஒரு சின்ன பழமொழி, விதியை மதியாலும் வெல்லலாம் என பெரியவங்க சும்மாவா சொல்லிருக்காங்க. கோடையும் முட்டாளுமே என் விதி என்பார். என் விதியை நானே வகுப்பேன் என்பார். அவனை மதி உள்ளவன் அவன். இப்ப நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு வரோம், மதிய வளர்த்துக்கவா, அதாவது அறிவை வளர்த்துக்கவா இல்ல விதியை வளர்த்துக்கவா? மதியம் தானே வளர்த்துக்க வரோம். சரிங்க, இப்ப நாங்களே பெரிய பிள்ளையா வேலைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அறிவு தேவையா இல்ல விதி தேவையா? அறிவு தான் தேவை. விதியை நம்பினா நம்மளுக்கு ஒன்றும் வேலை கிடைக்க போறது இல்லை. எக்ஸாம் எழுதுறவங்க சில பேர் சொல்லுவாங்க, என்னுடைய எனக்கு நல்ல மார்க் கிடைக்கணும். ஆனா அது உண்மை கிடையாது. நம்மளோட மதி, அதாவது நம்மளோட அறிவை பயன்படுத்தி நல்லா படிச்சா எல்லா எக்ஸாம்லயும் நல்ல மார்க் கிடைக்கும். சுதந்திர போராட்ட வீரர்கள் அனைவரும் விதியை நம்பல, மதியை தான் நம்பினாங்க. மதியை சரியான முறையில் பயன்படுத்தி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. சட்டங்களின் மேதையாகிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய மதியை பயன்படுத்தி எத்தனையோ சட்டங்களை உருவாக்கிடுவார். அதனால அவருக்கு புகழும் பெருமையும் மரியாதையும் கிடைச்சது. டாக்டர் அம்பேத்கர் மட்டுமல்ல, எத்தனையோ விஞ்ஞானிகள், அறிஞர்கள் என பல பேருக்கும் புகழும் பெருமையும் கிடைச்சது. அது போல நாமளும் நம்மளோட மதிய, அதாவது அறிவை பயன்படுத்தினா நம்மளுக்கும் புகழும் பெருமையும் கிடைக்கும். அதனாலதான் சொல்றாங்க, சிறு வயதிலே மதிய வளர்த்துக்கிட்டா யாருக்கு நல்லது? நமக்கு தான். எப்பையும் கை கொடுப்பது விதி அல்ல, மதி, அதாவது அறிவு. விதியை விட சிறந்தது மதி மதி மதி. நடுவர் அவர்களே, கடைசியாக சொல்ல வேண்டும், தாமல் அப்பள்ளி வச்சா இட்டு, அறிவுதான் என்னைக்குமே கெட்டு. நன்றி. நன்றி. அடுத்து இதற்கு போட்டியாளரா விதி தந்து வர போறது செந்தமிழை செம்மையாக பேசுகின்ற சேர்வி. நடைபெறும் இந்த ஆண்டு விழாவில் கருத்துக்களை அன்றும் கருத்துவாய் காண வந்த
பத்தி பேச முடியுமா? அதுதான் விதி. ஏங்க நம்ம இந்த இடத்துல வாழ்ந்துறோம், இந்த பள்ளிக்கூடத்துல தான் படிக்கிறோம், கடவுள் நமக்கு கொடுத்த விதிங்க இது. நாங்க இந்த பள்ளிக்கூடத்துல நடந்து வந்திருக்கோம், இது கூட எங்க விதி தாங்க. சாமியில புள்ளி மட்டும் வச்சு டாக்டரால கலெக்டரால அறிய வச்சு அப்படின்னு நம்ம அக்கா சொன்னாங்க. ஆனா அவங்க அப்பா தான் அவங்கள பட்டிக்காட்டுல ஆடம் மாடம் மேய்க்கிறதுனா அவங்க எப்படிங்க டாக்டராவோ கலெக்டராவோ ஆயிருப்பாங்க? அது அவங்க விதிங்க. அவங்க டாக்டர் ஆகிறதும் கலெக்டர் ஆகிறதும் அவங்க விதிங்க. 99% மக்கள் மதியாக முன்னேறினாங்க. இந்த 1% மக்கள் மட்டும்தான் விதியாக முன்னேறினாங்க. ஆனா அப்படி இல்லைங்க. எத்தனை பேருங்க அந்த 99% மதியாக முன்னேறினாங்க. அந்த 1% விதியால முன்னேறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா மதிய வேணுங்க. அந்த மதியை தீர்மானிக்கிறது இந்த விதிதாங்க. படிப்பு என்பதும் வேலை வாய்ப்பு என்பதும் அவரவர்கள் தங்களுக்கு விதி. இது அனைவருக்கும் கிடைக்காது. எல்லாருமே 67 வயது வரைக்கும் வாழ்றாங்களா? இல்லைங்க, நிறைய பேர் 67 வயதுக்குள்ளேயே இறந்துறாங்க. இது கூட அவங்க விதின்னு சொல்லலாம். முன்னாடிலாம் மாட்டு வண்டியில போவாங்க எல்லாருமே. இந்த காலத்துலதான் பெட்ரோல் டீசல் வாகனங்கள் வந்துருச்சு. இந்த மைக்கை பிடிச்ச பேசுறேனே, இதனால ஒலி மாசுபாடு ஏற்படுது. வாகனங்கள் வரும் புகையால காற்று மாசுபடுது. இப்போ அந்த காற்றினால எத்தனையோ பேரு மூச்சு அடைச்சு இறக்குறாங்க. இது கூட அவங்க விதிதாங்க. இறுதியா மரபோல் சூரியனும் மரபோல்கள் மக்கள் பண்பு இல்லாதவர் என்று திருவள்ளுவர் சொல்லிட்டாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம எவ்வளவுதான் அறிவுடையாக இருந்தாலும் மக்களிடம் அறிவு கொள்ளாதவர் அந்த அறிவை வைத்து ஒருபோதும் முன்னேற முடியாது என்று கூறியவர். நன்றி. அடுத்து மதியிலிருந்து பேச வர போறது அருமை குரல் அர்னிதா. விருந்தோம்பல் நம் ரத்தத்தில் கலந்த பண்பாடு. விருந்தோம்பல் தொடங்குவதே வரவேற்பு. மரியாதை கொஞ்சம், அன்பு கொஞ்சம், பணிவு கொஞ்சம், குலகம் கொஞ்சம் என ஒன்றோடு ஒன்று கலந்தபடி விருந்து நடைபெறும் மகிழும்படி விழா மேடைகளை கட்டும்படி இனிமையான துவக்கம் வரவேற்பும்படி ஒரு பின்னிலும் சொத்தபடி ஆதியிலும் வரவேற்புடைய விழாவின் முதல்படி என்று ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினரையும் மற்றும் முக்கிய விருந்தினரையும் விடியலை வரவேற்கும் புள்ளரைக்கும் தாய் வரவேற்கின்றோம். மற்றும் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து பொதுமக்களையும் மாணவ மாணவிகளையும் ஆசிரியர்களையும் அவையை வரவேற்று காத்திருக்கும் தலையாய் வரவேற்கின்றோம். அனைவரும் வருக, விழாவை சிறப்பித்து தருக, மேன்மைகளை பெறுக, வாழ்த்துக்களை தருக. இந்த வேண்டியபடி உங்களை வருக வருக என்ற வரவேற்பது ஏழாம் இன்று நான் பேச வந்திருக்கும் தலைப்பு மதி, அதாவது அறிவு. ஏன் இப்ப நம்ம வீட்டுல கூட யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அதை கூட விதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா அந்த விதியை சரி பண்ண மருந்து முறையாக கண்டுபிடிக்கிற மதியானவங்க அதை உங்களை வளர்க்கும் வல்லலே அழியா செல்வத்திற்கு வழிகாட்டு மாற்றாதே எங்களின் திறமையை கண்டுபிடிக்காம இல்லாதியே எதிர்கால சிந்தனையை செதுக்கும் சிற்பியே என எங்களின் ஆசிரியரை புகழ்ந்து பேசி கவி எழுதவும் மதிதானே தேவைப்படுகிறது. நம்ம ஸ்கூல்ல கூட அன்பான பண்பான அறிவான ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்க படிச்சு அதுல உங்க பாடம் நடத்துறாங்க இல்லையா, அதுக்கும் மதிதான் தேவை. அவங்க நடத்துற பாடத்தை நல்லா படிச்சு எக்ஸாம்ல பாஸ் ஆகிற நமக்கும் மதிதான் தேவை. ஏன் நிறைய பேருக்கு நம்ம போலீஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் நிறைய கனவு இருக்கும். அந்த கனவை நிறைவேற்ற கூட மதிதான் தேவை. ஏன் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கூட இவ்வளவு பிரபலம் வாய்ந்தவரா இருக்காருன்னா அதுக்கு காரணம் மதி. நம்மளும் நம்மளோட மதியை ஒழுங்கா யூஸ் பண்ணா நம்மளும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை போல இல்ல அவரை விட மேலேயே பிரபலம் ஆகலாம். ஏன் இப்ப வீட்டுல கோவில் எல்லாம் சாமி கும்பிடுறோம் இல்லையா, மதிய விதி அப்படின்னா இல்லையே நல்ல மதி, அதாவது நல்ல அறிவு கிடைக்கணும் தானே. நல்ல அறிவு கிடைச்சா அது கூட நல்லது தானே. நீ ஒரு மணி புரிந்தால் உன் வாழ்வை முந்திவிடலாம், அதை ஒவ்வொரு மணியும் புரிந்தால் அதே வாழ்வை தேய்த்து விடலாம் என்ற தன்னம்பிக்கை
பொறுக்கி தரும் பொன்மணிகளை பேசவும் மதிதானே தேவை. மதியின் அழகு என்னவென்று தெரியுமா? மதியின் மலர் அகிலம்மாள் என்பது மூன்றாம் பொன்மணி. ஒரு மனிதனிடம் உள்ள நல்லறிவையும் பண்பையும் கொண்டுதான் அவனை இந்த உலகம் அறிகிறது. மதி என்ற சொல் பிரதிபலிக்கின்ற திறன் நிறைந்த விவேக வெளிப்பாடாகும். நிச்சயமற்ற இந்த உலகில் இறுதி காலம் வரை காப்பாற்றப்படும் ஒரே கருவி மதிதான். இதனை பகைவராலும் அளிக்க முடியாது. மதி ஒன்றே வாழ்வை மாற்றும் மூலதனம். நம் உடலுக்கு எப்படி வேலை கொடுக்கின்றோமோ அதே போல் மதிக்கும் வேலை கொடுக்க வேண்டும். நன்மதியே நல்வாழ்க்கை. நன்றி. அடுத்து விதிலிருந்து பேச வரும்போது ஜென்ரலாக பேசும் ஜென்ரல் பாய் ஜெய்விஷ்ணு. காலையில் எழுந்து விழா தயாரி கொண்டு நம் பள்ளி ஆண்டியாவில் அவளோடு காண வந்துள்ள பட்டிமன்றத்தை அவளோடு காண வந்துள்ள சான்றோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் வருக வருக என வரவேற்பது உங்கள் இளநோக்கு மாணவன் ஜெய்விஷ்ணு. அவங்க சொன்னாங்களே உடம்பு சரியில்லைன்னா சரி பண்ண மாத்திரை மருந்து தேவை. ஆனா அந்த காலத்துல நீட் எக்ஸாம் ஒன்று வச்சிருந்தா இந்த மாதிரி எத்தனை பேரை டாக்டர் வைக்க முடியுமா? இந்த காலத்துல தாங்க நீட் எக்ஸாம் வச்சாங்க. அதுதான் அந்த காலத்துல 12வது பாஸ் பண்ணாலே டாக்டர் என்ன சொன்னாங்க. இப்ப நம்ம அந்த காலத்துல மஞ்சப்பை யூஸ் பண்ணி தானே பழக்கம். இந்த காட்டி மதிய வச்சு வளர்க்குறேன்ட்டு கேரி பேக் புதுசா கண்டுபிடிச்சு நம்ம நாட்டை மாசுபடுத்துறாங்க. மாடுக்கும் மாசு, நம்மளுக்கும் மாசுபடுத்துங்க. இப்ப எதிர்காலத்துல நம்ம கேன்சர் கூட வர நிறைய வாய்ப்பு. அந்த காலத்துல நம்ம அமில அரைச்சு சாப்பிட்டாலே பழக்கம். இந்த காலத்துல மதிய வச்சு இது பண்றேன் மிக்சியில கொண்டுட்டாங்க. இதனால நமக்கு முடியாம போறதில்லை, ஆனா சத்து கிடைக்கிறது. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல பார்த்துருக்க குழந்தைங்க கூட காய்ச்சல் சளி இது மாதிரி எதுவும் வராம இருக்கு. ஆனா எல்லா வசதியும் இருக்க என் குழந்தைங்களுக்கு எல்லா வாரியும் வந்து இருக்கு அப்படின்னாங்க. எல்லாம் என் தலைவலி எங்க அப்பா அப்படி சொல்லுவாங்க. இப்ப ரீசெண்டா கூட நான் சிலம்பம் போட்டி போறப்ப எனக்கு அன்னைக்கு முடியாம போச்சு. அதே மாதிரி இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் போறப்பே எனக்கு முடியாம போச்சு. செஸ் போட்டி போறப்பே முடியாம போச்சு. ஏன் கட்ட நான் போட்டி போறப்ப மட்டும் முடியாம போனேன். ஏன் அது ஏன் தலைவலி? ரோட்ல 2 பேர் நடந்து போறாங்க. ஒருத்தவனுக்கு கண்ணு தெரியாது, ஒருத்தனுக்கு கண்ணு தெரியும். கண்ணு தெரியாத ஸ்டிக்கர் வச்சு போயிடறான். முன்னாடி ஒரு பெரிய பிறகு கண்ணு தெரியாத ஸ்டிக்கர் வச்சு எப்படியே போயிடறான். ஆனா கண்ணு தெரிஞ்சவன் கண்ணை பாட்டி கேட்டு அப்படியே அலட்சியமா விழுந்தான். அவன் கண்ணு தெரிய சொல்றான், என் நிலைமையை பார்த்தியா, கண்ணு தெரியாத நீயே போயிட்டேன், ஆனா கண்ணு தெரிஞ்சனா விழுந்து கிடப்பேன். எல்லாம் என் தலைவலி சொன்னாங்க. இப்ப நம்ம பிறக்கிறப்ப கூட எல்லாரும் 2 கை 2 காலோட பிறந்திருந்தாங்க. சில பேருக்கு 3 வளர்ச்சி எல்லாமே, சில பேருக்கு 3 வளர்ச்சி அதிகமாக இருக்குன்னா என்று கூறி உங்களோட நன்றி. நன்றி. அடுத்து மதியிலிருந்து பேச வர போறது கிருத்து கிட்டியா. வணக்கம் வணக்கம் பட்டிமன்றத்தை ருசிக்க ரசிக்க ஆவலோடு காத்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நடுவர்களுக்கும் வணக்கம், மாணவ மாணவிகளுக்கும் வணக்கம், ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். வணக்கம் 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 என வருக என வரவிருப்பது 7ஆம் வகுப்பு மாணவி தாக்குறார். ஒண்ணுமே படிக்காம விதின்னு சொன்னா கலெக்டர் ஆக முடியுமா, இல்ல டாக்டர் ஆக முடியுமா? இல்லைங்க, கலெக்டர் டாக்டர் ஆகணும்னா அதுக்கு தேவை மதி. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது பள்ளிக்கூடத்துல கீழே தான் உட்காருவீங்க. இப்போ வந்துட்டு ஸ்கூல்ல பெஞ்சு சேர் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுவும் மதியானதாங்க, அதாவது அறிவாளங்க. மஞ்சள் பேர் பயன்படுத்தி புக்கு நோட்டு அதில் எல்லாம் வைப்பாங்க. இப்போ வந்துட்டு அரசாங்கமே பேக் கொடுக்குறாங்க இல்லையா, இதுவும் மதியானதாங்க, அதாவது அறிவாளங்க. முன்னாடியெல்லாம் வாட்ச் இருந்துச்சா? இல்லையே, இப்போதானே வாட்ச் இருந்துச்சு. அப்போலாம் மணி பார்க்கணும்னா சூரியனை பார்த்தோம் இல்லை அவங்க நிலவை பார்த்து தான் மணி சொல்லுவாங்க. இப்போ வந்து மனிதனோட மதியை பயன்படுத்தி வாட்ச் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுவும் மதியானதாங்க, அதாவது அறிவாளங்க. இந்த பட்டிமன்றம் வச்சிருக்காங்க இல்லையா, விதிவேணம் வச்சிருக்காங்க, மதிவேணம் தானே வச்சிருக்காங்க. புதுசான நிறைய நோய் வந்துச்சு இல்லையா, இதுக்கும் நம்ம மருந்து கண்டுபிடிச்சோம். இதுலயே தெரியலையா நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் மதியானல சமாளிச்சோம். நடுவர்களே, அவையார் சொன்னார், கற்கை நின்றை பிச்சை பண்ணும் கற்கை. மாணவ மன்னிப்புல போய் விதின்னு சொல்லிக்கிட்டே அவன் நம்பிக்கையை வளர்க்காதீங்க. உழைச்சு சாதிக்கணுமா, சாதிப்பதற்கு மனிதானே தேவன். காமராஜர் பற்றி ஒரு கவிதை. தமிழ்நாட்டில் தங்களை ஏழைகளில் சொன்ன
அணைகள் பல கட்டி கொடுத்த ஆதவனே மீண்டும் ஒன்னோட பற்பாயா என்று வேண்டுகிறோம். காமானத்தை பற்றி புகழ்ந்து கவிதை எழுதும் அறியாண்டவர். நடுவர்களே, ஒரு காலத்தில் பாம்பு கடித்திருந்தவள் அதிகம். இப்ப சரியான நேரத்தில் மருத்துவமனை கொண்டு சென்றால் எந்த ஒரு பாம்பு கடித்தாலும் அந்த மனிதனை காப்பாற்ற முடியும் என்பதுதான் உண்மை. நம்மளோட முயற்சி இருந்தா எதை வேணாலும் சாதிக்கிறோம். நியூஸ்ல பாக்குறீங்க இல்லையா, ஒரு பில்டிங் ஒழிச்சுங்கிறாங்க, அதுல 200 பேர் உயிரோட தூங்குறாங்க. அதை நீங்க பார்த்துட்டு எல்லாம் அவங்க தலை விதிங்க. ஆனா அது விதி இல்லைங்க, மனிதனோட சரியை தப்பா பயன்படுத்துறாங்க. இதுதாங்க உண்மை. முருகனுக்கு மாலை போடுறோம் இல்லையா, விதி வேணும் மாலை போடுறோம், மதி வேணும் தானே மாலை போடுறோம். சும்மா விதி விதின்னு சொல்லாதீங்க. மதி போதானே விதி இருந்துச்சு, மதி இல்லாம விதி வர முடியுமா? டாக்டருக்கு மதியம் கொள்ளாம உயிரோட இருக்கும், அதே விதி இருந்துச்சுன்னா இப்ப உயிரோட இருக்க முடியுமா? இப்ப எல்லாம் நீங்க பேசலாம் முடியுமா? நல்லதை செய்வோம், நல்லதை செய்வோம், சுற்றி இருக்க உலகத்தை நல்ல நிலைக்காக்கும். இதனால் தான் மதியின் காரணமாக வெற்றி இருக்குது என்று சொல்லி விடைபெறி நன்றி, வணக்கம். கம்பன் நாட்டு கண்ட தமிழே, பாரதி தோளிலே பழுத்த தமிழே, வள்ளுவன் வீட்டில் வளர்ந்த தமிழே, பேரழகு தமிழுக்கே இந்த பிஞ்சு பேசாதவரின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு விதி, அதாவது தலையெழுத்து. விதியை தமிழ் சாதியை எல்லாம் என் செயல் என்று நினைத்த பாரதியார் கூற்றுப்படி விதியை வீழ்ந்தார். அவங்க சொன்னாங்களே, ஒண்ணுமே படிக்காம விதி விதின்னு சொன்னா கலெக்டர் தான் ஆக முடியுமா? ஆனா அவர் ஒருவேளை டாக்டர் ஆகணும்னு நினைச்சிருப்பாரு, கலெக்டர் ஆயிட்டாரு. ஏன்னா அது அவரோட விதி. அவங்க சொன்னாங்க, முன்னாடி எல்லாம் மஞ்ச பெயர் பேக் நோட்டு எல்லாம் வைக்கிறதுக்கு மஞ்ச பெயரை யூஸ் பண்ணாங்க. ஆனா இப்பெல்லாம் பேக்னு ஒண்ணு இருந்துச்சு. அந்த பேக கூட நம்ம தலை விதியை வச்சுதாங்க சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க உண்மைதான், முன்னாடி எல்லாம் கடிகாரம் இல்லை. ஆனா இப்பெல்லாம் கடிகாரம்னு ஒன்று புதுசா மாடலா வந்துச்சு. அந்த கடிகாரத்தை கூட நம்ம தலை விதியை வச்சுதாங்க சொன்னாங்க. நல்லா டெய்லி விளையாடும் போது நான் மட்டும் கீழே உள்ளேன், எனக்கு மட்டும் காய வரும், மற்றவங்களுக்கெல்லாம் காய வராது. ஏன்னா இது என்னோட விதி. எங்க கிளாஸ்ல 62 பேர் இருக்காங்க. அந்த 62 பேர்ல 6 மாணவர்கள் மட்டும் நல்லா படிப்பாங்க. அந்த 62 மாணவர்களும் நல்லா படிக்க முடியுமா? அதுதான் அவங்களோட விதி. எங்க மாமா காலையில வண்டியில போயிருக்கும் போது கண்ணுல பூச்சி பட்டுருச்சு. எங்க மாமாவுக்கு அடி, வண்டிக்கு அடி இல்லை, அதுதான் விதி. ஒவ்வொருத்தவங்க கை இல்லாம பறப்பாங்க, கால் இல்லாம பறப்பாங்க. ஏன்னா அது அவங்களோட விதி. காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம், இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம். பேசி ஒரு ரோட்ல ஒருத்தர் போறாரு, ஒரு பேச்சுக்கு உங்களையே நினைச்சுக்கோங்க. நடு ரோட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப காரோ லாரியோ பஸ்ஸோ ஏதோ ஒண்ணு வருது. நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்மளை விதி காப்பாற்ற நிற்பீங்க? இல்ல, உங்களோட மதி வச்சுதான் உங்க உயிரை காப்பாத்தீங்க. இப்ப மதி இல்லைன்னா உங்க உயிரை காப்பாத்திக்க முடியுமா? மதி இல்லைன்னா ஒரு மனுஷனே இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. விதியை விட ஒரு மனுஷனுக்கு மதிதான் முக்கியம். முதல்ல இருட்டுல போகணும்னா டார்ச் லைட்டு, மின்விளக்கு, மெழுகுவர்த்தி, மின்விளக்கு இதைத்தான் பயன்படுத்துவாங்க. ஆனா இப்பெல்லாம் இருட்டுல போகணும்னா சீரியல் லைட்டுன்னு ஒண்ணு வந்துருச்சு, தெரு லைட் வந்துருச்சு, டார்ச் லைட் வந்துருச்சு. இதெல்லாம் எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க? மதி வச்சுதானே கண்டுபிடிச்சாங்க. மதி இல்லைன்னா இதெல்லாம் வந்திருக்குமா?